நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? அம்மா வாய் மூடுடா. நான் ஒருத்தி சும்மா வீட்டுல இருக்கிறது உனக்கு படிச்சு கொட்டிட்டு இருக்கிறதுக்கு நினைச்சியா? எனக்கு ஒரு மருமக வந்தா அவளை எப்படி நடத்தணும், அவளுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும், எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்த தெரியுமா? எல்லாத்துலயும் மண்ணாளி போட்டுட்டியேடா. ஒத்த புள்ள கல்யாணத்தை எப்படி எல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்த தெரியுமா? எப்ப பெத்தோ பெருசிலன்னு போனியோ அப்பவே எல்லாமே போயிடுச்சுடா. பாரு, ஒண்ணு சொல்றேன்டா, இன்னைக்கு நான் கோச்சிட்டு இருப்பேன், நாளைக்கு என் மனசு மாறிடும், சமாதானம் ஆயிடுவேன்னு மட்டும் நினைச்சிடாத. செத்தால நான் வரவே மாட்டேன்டா, மாட்டேன். இத பாரு, இனிமே எதுக்காக வந்து என்ன கூப்பிடவே வராத. அப்படியே வரதா இருந்தாலும் யாராவது வந்து நான் செத்து போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து கொள்ளி வச்சுட்டு மட்டும் போயிடுறா. அம்மா ஐயோ, அட அண்டி, வாங்க அண்ணி, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒண்ணும் வேண்டாம். என்ன திடீர்னு? ஒண்ணும் இல்ல, சும்மா உன்னை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். உன் வேலை கிட்டுறதே. என்ன பெரிய வெட்டி முடிக்கிற வேலை? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் எல்லா வேலையும் மலப்பா இருக்கும். இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கஷ்டமும் தெரியாது. நிஜமாவா சொல்ற? பின்ன உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? ஜென்குரு ஒருத்தர் பிரிட்ஜ் மேல நின்னுக்கிட்டு கீழே போற ஆத்து தண்ணிய உத்து பாத்துட்டு இருந்தாரு. அப்ப அங்க ஒரு பையன் வந்தான். என்ன சாமி ஆத்தையே உத்து பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டான். இந்த ஆறு என்ன ஆளோன்னு கேட்டான். குரு ஆனா அப்படியே திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. சட்டுன்னு குண்டு கட்டா தூக்கி ஆத்துல போட்டு, ஆளந்தானே தெரியணும், நீ ஏன் அளந்து பாத்துக்கன்னு சொன்னாரு. எங்கிருந்து இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிற? எங்கயோ பேசி கேட்டு அப்படியே மனசுல ஏத்துக்கிறதா. அது விடுங்க, சொல்லுங்க. இல்ல செல்லுமா, ஒரு வகையில இந்த கதையை நீ இப்ப சொன்னது கரெக்ட் தான். நான் என்ன பேச வந்தேனோ நீயே அதை எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னுலாம் எனக்கு தெரியல, ஆனா ஏதாவது வேலைக்கு போனா நல்லதுன்னு தோணுது செல்லம்மா. ஆசை என்னமோ அரசால, அதிர்ஷ்டம் என்னமோ கழுத மேய்க்கன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. வேலைக்கு போகணும்னா நான் இந்த வயசுக்கு மேல யார போய் கேக்குறது செல்லம்மா? உன்னை தானே கேட்க முடியும். உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருவேணும்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருந்தேன். உன் மூலமா அந்த ஜென் குரு என்னை காப்பாத்திட்டாரு. அது சரியா? நீ என்ன திடீர்னு இப்படி ஒரு யோசனை? சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை இப்படி ஒரு முடிவெடுக்க தள்ளுது இல்லையா? ஏன் நீ வீட்டுல ஏதாவது பண கஷ்டமா? இல்லன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அது மட்டுமே காரணம் இல்ல செல்லுமா. சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நம்மளை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு, நம்ம மேலேயே பரிதாபப்பட்டு பேசிக்கிட்டு அழுதுகிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு செல்லம்மா. அதான் வெக்கத்தை விட்டு உன்னை கேட்டுட்டேன். ஐயோ, என்ன நீ இது இப்படி கண் கலங்குறீங்க? என்கிட்ட உங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? நீங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா வேலை பார்க்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்துன்னு கேட்டேன். அப்படி இல்ல செல்லுமா, ஆம்பளைங்க வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பாக்கெட்ல இருக்கிற பணம் தானே அவங்கள இல்லாதது பொல்லாதெல்லாம் செய்ய வைக்குது. யோசிச்சு பார்த்தா ஆம்பளைங்களோட நாம செய்யற வேலை தானே ஜாஸ்தி.
என்ன பண்றது, ஊர்ல நிறைய ஆம்பளைங்க அண்ணன் மாதிரி தான். பொண்டாட்டிய ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. அது ஏன்னா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு புருஷன் புள்ளன்னு அவங்களுக்காகவே உழைக்கிறாங்க பாருங்க, அந்த இலக்காரம் தான். பொம்பளைங்க இந்த காலத்துல தனியா வாழ முடியும். அப்படி வாழணும்னா அவங்க சுயமா சம்பாதிக்கணும். அதுக்கு முதல்ல அவங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும். அது தானா வராதண்ணி, வர வைக்கணும். கரெக்டா சொன்ன செல்லம்மா. சரி அண்ணி, ஒரு காரியம் பண்ணுவோமா? சொல்லுமா, நீ எது சொன்னாலும் நான் செய்யறேன். ஏகே சார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே அது உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்க கவனிச்சுக்கங்க. ஐயோ, எங்க அண்ணன் இதே கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுதானே உங்களை இந்த பாடுபடுத்துறாரு. நீங்க யோசிக்காதீங்க, இதே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்களும் இறங்குங்க. நான் எப்படி செல்லம்மா இதெல்லாம்? முடியுமான்னு கேட்காதீங்க, உங்களால முடியும். இறங்கிதான் பாருங்க, என்ன ஆகுதுன்னு பாத்துக்கணும். ஆத்தோட ஆழம் தெரியும்னா குதிச்சுதானே ஆகணும். என்னம்மா இன்னும் ஆபீஸ் போலியா? போணும் மாமா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஆனா என்ன ஆனா ஒன்னு சொல்லிட்டு, ஓஹோ நல்ல நேரம் பாக்குறியா? இத பாருமா, இனிமே நீ செய்யற எல்லா காரியமும் நல்லதாவே இருக்கும். தைரியமா நீ போயிட்டு வா. இல்ல மாமா, வாசுக்காக நான் காத்துட்டு ஓ, இருக்கேன். வாசுக்காகவா? சரி சரிம்மா. வாப்பா. என்ன சொல்லுமா, ஆபீஸ் போகல? போனுங்க, முக்கியமான மீட்டிங் இருக்கு. வாசு இன்னும் வரல, அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வாசு போயிருக்கிறது அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு. ஒரு நாள் தங்கி வரலாம்னு நினைச்சிருப்பாரு. ஏங்க, அவனா லீவுக்கா போயிருக்கான். அவன் அம்மாவை சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வர போயிருக்கான். நான் கொடுத்த நகை புடவை அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, கல்யாணத்துக்கு வருவாங்களோ இல்லையோ, அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து இங்கே தங்க வைக்க சொல்லியிருக்கேன். அப்பதானே நல்லா இருக்கும். காலையில இருந்து போன் பண்றேன், நாட் ரீச்சபிள்னே வருது. என்னங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாம காய்கறி எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. என்ன, என் மேல ஏதாவது கோவமா? நான் உன் மேல எப்போ கோவப்பட்டிருக்கேன்? நான் பாட்டுக்கு நின்னுட்டு. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும், நீங்க சும்மா சொல்றீங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்களேன். என்னங்க? ஏன் சொல்லுமா, வாசுவோட அம்மா இங்கேயே வந்து இருக்க போறாங்களா? ஆமா. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காது. சம்பந்தம் இல்லாதவங்களாம் இந்த வீட்டுக்கு வராங்க, தங்கிட்டு போறாங்க. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்குன்னு பிரைவசி இருக்கு. அது நீ புரிஞ்சுக்க மாட்டியா? புருஷன் பொண்டாட்டியா நாம என்னைக்காவது அன்பா பேசியிருக்கோமா? இல்ல அன்பா சண்டை தான் போட்டிருக்கோமா? அதெல்லாம் இருக்கட்டும். அஞ்சலிக்கு நேற்று புடவை எடுக்க போனியே, என்ன கூப்பிட்டியா? இல்ல என் தங்கச்சி அமுதாவை தான் கூப்பிட்டியா? எங்க, நான் தான் கூப்பிட்டு அவதான் வரலன்னு சொன்னா. ஆமா. ஏன்னா என்ன கூப்பிடலங்கறத பத்தி நான் உன்கிட்ட ஏதாவது சொன்னேனா? நான் ஏதாவது அழுதேனா? இதுக்கு தேவையில்லாம என்ன பத்தி பேசுற? அண்ணி, நீங்க அவரை கூப்பிடலங்கறத என் மேல சொல்றாரு. அமுதா, அவ அப்படிதான் சொல்லுவா. ஆனா நீ தான் கூப்பிடணும். ஏறத்தாழ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தானே. அவளுக்கு வரணும்னு ஆசை இருக்காதா? அதுக்காக நான் ஒன்னும் உன்னை தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஏன்னா உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டவன். ஆனா அமுதா, சரி, இனிமே அப்படியெல்லாம் நடக்காது. அஞ்சலி கல்யாணம் முடியட்டும், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்துங்க. இப்படி அடுத்தவங்கன்னு நீ அடுத்தவங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சிட்ட. நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பெரிய சிக்கலை கொண்டு போய் மாட்டி விட்டுரும். ஏன் சொல்லுமா, மாசத்துல ஒரு நாளாவது நமக்காக வாழு, எனக்காக வாழு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் முழுசா உங்களோட இருக்கேன். நாம எங்க போனோம், எந்த சினிமாக்கு போனோம், இதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிடுங்க. எனக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை, கையெழுத்து போட்டு உடனே வந்துடுறேன். சரியா? என்னங்க? என்ன
சாரி. அது என்ன சிரிச்சிட்டே சொல்ற சாரி? ஏங்க, அடுத்தவங்க கிட்ட சாரி சொல்லும் போது வருத்தத்தோட சொல்லணும். ஆனா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சாரி சொல்லும் போது சந்தோஷத்தோட சொல்லணும். அதான் நமக்குள்ள இருக்கிற உரிமை. செல்லுமா, சாரி. சந்தோஷமா இருக்குமா? இதே மாதிரி எப்போ நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். வரேம்மா. சரிம்மா. சார், மேடம், செல்லம்மா இருக்காங்களா? அண்ணி வெளியே போயிருக்காங்க. ஓஹோ, வீட்டுல வேற யாராவது பெரியவங்க இருக்காங்களா? இல்ல, எல்லாருமே வெளியே போயிருக்காங்க. வாங்க சார். இல்ல, இருக்கட்டும். அஞ்சலிங்கிறவங்க இங்கதானே இருக்காங்க? ஆமா. அவங்கள கொஞ்சம் கூப்பிட முடியுமா? அஞ்சலி, அஞ்சலி. என்ன சார், ஏதாவது முக்கியமான விசாரணையா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறீங்களா? யாரையாவது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இதோ இவங்கதான் சார் அஞ்சலி. என்ன கேட்கணுமோ கேளுங்க. உங்க பேரு? அமுதா. எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா? உங்களுக்குமா? நீங்க தான் அஞ்சலியா? ஆமா. இது உங்க வீடா? இல்ல, செல்லம்மா வீடு. நான் இங்க தங்கி இருக்கேன். ஏன் உங்க அம்மா அப்பா கூட தங்கல? விருப்பம் இல்லையா? உங்களுக்கு நடந்த அந்த மோசமான இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த பெர்சன்ஸை வேற எங்கேயாவது பாத்தீங்களா? ஜவுளி கடையில. ஓ, உங்களை அவங்க ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா? இல்ல. இது சம்பந்தமா நீங்க லேப்ல கொடுத்த பிளட் ரிப்போர்ட் இந்த டேட்ல தானே கொடுத்தீங்க? இத உங்க சுய நினைவோட சுய விருப்பத்தோட தானே கொடுத்தீங்க? ஆமா. இதை எதுக்காக கொடுத்தீங்கன்னு தெரியுமா? டிஎன்ஏ டெஸ்டுக்கு தானே? அதோட ரிசல்ட் வந்துருச்சா? அத பத்தி அப்புறமா பேசலாம். இதுவரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்னா இதுல ஒரு சைன் பண்ணுங்கம்மா. சதீஷ். பயப்படாதீங்கம்மா, போடுங்க. அடுத்த பக்கத்துலயும். ஓகே, நான்
காஃபி கொண்டு வர சொன்னாரு, அதுக்குள்ள போயிட்டாரு. ஏன் அஞ்சலி, அவர் என்ன விஷயமா இங்க வந்தாரு? நீ எதுலயோ கையெழுத்து போட்டியே, எல்லாம் ஒழுங்கா படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டியே. உனக்கு வேற வேலையா இல்லையா? எப்ப பார்த்தாலும் யாரு என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கிறதே வேலையா போச்சு. நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? அமலா, அம்மா, ஒரு நல்ல அட என்னம்மா, நான் காஃபின்னு கேட்க வந்து கையில ரெடியா வச்சிருக்க, கொண்டாமா. ஆமாமா, இந்த வீட்ல எல்லாருக்கும் காஃபி போடுறது தானே என் வேலை. அடாடா, ஏண்டாப்பா இந்த வயசுல இவ்வளவு டென்ஷனு? முருகா சண்முகா கந்தா கடம்பா. மாமா எங்க அவரு? அதை ஏன் கேக்குற? உன் புருஷன் சந்தோஷத்தின் உச்சியில இருக்கான். உன்னை எந்திரன் சினிமாக்கு கூட்டிட்டு போனோமா, அதுக்காக 2 ட்வீட் வாங்க போயிருக்கான். நீ எதுக்கும் ரெடியா இரு. சரி அம்மா, ஐயா எப்போ வந்தாரு? எவ்வளவு நேரம் காத்திட்டு? ஆமா, ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருந்தாரு. பாசு, அம்மா பாத்தியாப்பா? என்ன சொன்னாங்க? அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. புடவை நகையெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வரணும், எனக்கு உடம்பு சரியில்லடா, மண்டபத்துக்கு நேரா வந்துறான்னு சொல்லிட்டாங்க. உங்க அம்மாக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தானே? சம்மதம் பாசு, தாயோட முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும். அப்பதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும். என்னம்மா, வாசிக்கிட்ட பேசணுமா? என்னாச்சுங்க? என்ன வாசு, என்கிட்ட ஆபீஸ்ல என்ன சொன்ன? இப்ப மாமா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? உங்ககிட்ட சொன்னதான் சாருகிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். பொய் சொல்லாத, உனக்கு பொய் சொல்ல தெரியாது. ஆபீஸ்ல அம்மா 2 நாளுக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொன்னேன். ஆனா மாமா கிட்ட மண்டபத்துக்கு அவங்க வந்துருவாங்கன்னு சொல்றேன். என்ன நடந்தது? இல்ல, அதை விடுங்க. பொய் சொல்லாம சொல்லு. எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. சொல்லு வாசு, நீ சொன்னதானே அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். யாரும் இல்ல, நீ சொல்லு. கெட்டு போன பொண்ண உன் தலையில கட்டி வைக்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டாங்க. எதுக்கு தாங்க நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்? நீங்க எதையுமே என்கிட்ட மறைக்கலையே. அஞ்சலி பத்தி எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டீங்க. இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. என்னோட முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு சந்தோஷம். கண்டிப்பா பிராமிஸாங்க. சரி அஞ்சலி, வாசு வந்திருக்காரு, காஃபி எடுத்துட்டு வாமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நான் கார்மெண்ட்ஸுக்கு போறேன். வரேங்க. அமுதா, அஞ்சலி எங்க? மூட் அவுட்டான், உள்ள இருக்கா. என்ன அஞ்சலி, எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? வாசு வீட்டுக்கு வந்தாரு, வந்தவரை வாங்கன்னு சொல்லி ஒரு காஃபி கொடுத்துருக்கலாம்ல. கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ இப்படி அடிக்கடி சோகத்துல உட்கார்ந்தனா உனக்கு இந்த கல்யாணத்திலே இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. என்னாச்சு உனக்கு? வாசோட அம்மா கல்யாணத்துக்கு வரமாட்டாங்களா? ஓஹோ, அதுவும் காதல விழுந்துருச்சாக்கும். அதான் இவ்வளவு மூட் அவுட்டா இருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மாவும் கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க, வாசு அம்மாவும் கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க. அப்படின்னு யார் சொன்னது? எங்கள் அம்மா தான். புடவை கடைக்கு கூட வரலையே. நீ எதுக்கு எல்லாமே நெகட்டிவா திங்க் பண்ற? கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணு. நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
இன்னும் எதுக்கு பயப்படுற? நீங்க இல்லாதப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருந்தாரு. வந்து ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்டாரு. என்ன கேட்டாரு? அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிளட் டெஸ்ட் கொடுத்தது உண்மையா, சுய நினைவோட கொடுத்ததான்னு கேட்டாரு. அப்புறம் வேற ஏதாவது கேட்டு மிரட்டினாரா? இல்ல, மிரட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 பேப்பர்ல கையெழுத்து போட சொன்னாரு. கையெழுத்து போட்டியா? என்னன்னு படிச்சு பாத்தியா? படிச்சேன், ஆனா டீட்டெயிலா ஒன்றும் புரியல. புரியல? அப்புறம் எதுக்கு கையெழுத்து போட்ட? படிச்ச பொண்ணு தானே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவ? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிருக்கலாம்ல. இல்ல, அவர் பார்க்க ரொம்ப நல்லவர் மாதிரி தெரிஞ்சாரு. பாக்குறதுக்கு எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் தெரியும். நாளைக்கு பிரச்சனை வந்தா யாரு ஃபேஸ் பண்றது? சரி சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ என்ன பண்றனா, நேரா உன் அம்மாவை போய் பார்த்து கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடு. அன்னைக்கு அப்பா கூப்பிட்டு அம்மா வரல, நான் கூப்பிட்ட மட்டும் எப்படி வருவாங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ கையில கால விழுறியோ இல்ல கெஞ்சி கூப்பிடுறியோ, நீ எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு கூப்பிடுற. நான் சுரேஷ்க்கு போன் பண்ணி உன்னை வந்து கூட்டிட்டு போக சொல்றேன். நீ எப்படியாவது அவங்கள வரவை, சரியா? செல்லம்மா, எந்திரன் படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஷோக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. ரெடியா? என்ன பார்த்துட்டு இருக்க? இந்த பாரு, இன்னைக்கு முழுக்க என் கூட ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அதை நம்பி தான் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய், இந்த பாரு, இந்த படம் பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஜாலியா வெளியே சுத்திட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் வீட்டுக்கு வரோம், சரியா? அப்புறம் தீபாவளிக்கு உனக்கு புடவை வாங்கி கொடுத்தேன்ல, அதை கட்டிக்கோ. அதான் உனக்கு நல்லா இருக்கும். எனக்கு இந்த ட்ரெஸ் ஓகேவா? ஓகே ஓகே, நல்லதா இருக்கு. நீ போய் ரெடியாவா? என்னங்க? என்ன? எனக்கு முக்கியமா ஒரு வேலை இருக்கு. இந்த ப்ரோக்ராம் நாளைக்கு வச்சுக்கலாமா? ஏன் ஏன்? இல்ல, அது வந்து இந்த பாரு, இந்த வந்து போய் சமாச்சாரம்லாம் வேண்டாம். முடிவு பண்ணியாச்சு, டிக்கெட் வாங்கியாச்சு, நம்ம கிளம்புறோம், அவ்வளவுதான். இல்லைங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து அஞ்சலி கிட்ட வந்து எனக்கு கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. கல்யாணம் வேற பக்கத்துல வச்சுட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஏங்க, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நான் வேணா வர வழியில இந்த எந்திரன் படத்துக்கு நாளைக்கு ஷோக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். நாளைக்கு போலாமே, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே என்னைக்குமே நாம சினிமாக்கு போறதே கிடையாது. என்னங்க, ஏன் இவ்ளோ கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? ஏன் சொல்லுமா, உனக்கே நியாயமாப்படுதா? நீ பண்ற தப்பு தொடல? தப்புதான், ஆனா வேற வழி இல்லையே. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். சினிமா, கடற்கரை இதுக்கெல்லாம் போனாதான் தாம்பத்திய வாழ்க்கையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுக்கறது தாங்க முக்கியம். வாசுக்கும் அஞ்சலிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அதுக்காக தான் எந்த தடையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இவ்வளவு போராடுறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்களேன். எங்க, நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வரட்டுமா? பர்மிஷனா? போகணும்னு முடிவு பண்ணி கிளம்பியாச்சு, அதுக்கப்புறம் பர்மிஷன்? போ போ. எங்க, நீங்க வேணா அஞ்சலி கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இல்ல இல்ல வேண்டாம், நீங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க என் கூட வரீங்களா? கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம். நிஜமா சொல்றியா? என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றியா? என்னங்க அப்படி சொல்றீங்க? நீங்க என் கூட வந்தீங்கன்னா எனக்கு யானை பலம் வந்த மாதிரி. போயிட்டு வந்துடலாம். நிஜமாவா? நிஜமா. சரி, வாங்க.
அஞ்சலி போ. போ அஞ்சலி, பயப்படாத. மம்மி, அஞ்சலி வந்திருக்கா மம்மி. எந்த அஞ்சலி? பைத்தியகாரத்தனமா பேசாதீங்க மம்மி. ஏன் தங்க அஞ்சலி வந்திருக்கா, உங்க பொண்ணு அஞ்சலி வந்திருக்கா. இப்ப யாருடா கத்துனது? நீயா நானா? யாரு பைத்தியம்? நீதானே? ஆமா, உங்க வயித்துல வந்து பிறந்ததுக்கு நான் பைத்தியம், இதோ இவ பைத்தியம். மம்மி, எதுக்கு வந்திருக்கான்னு ஒரு வார்த்தை கேளுங்க மம்மி. எதுக்கு வந்திருக்கா அந்த மகாராணி? செல்லம்மாவோட வளர்ப்பு பொண்ணு. நான் போறேன்டா. ஏய் இல்ல, வா வா. புரிஞ்சுக்க பேசிட்டு இருக்க. உன் கல்யாணம் அஞ்சலி, உன் கல்யாணம். அம்மாவோட ஆசீர்வாதம் வேண்டாம், அவங்கள நீ கூப்பிட வேண்டாம். சபாஷ். அம்மா நின்னு நடத்த வேண்டிய கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து அம்மாவை கூப்பிடுறாளாம். வரமாட்டேன்டா, கண்டிப்பா வரமாட்டேன். அம்மா, ஏம்மா இப்படி பேசுற? நீ கல்யாணத்துக்கு வர வேணாமா? என்ன வந்து ஆசீர்வாதம் பண்ண வேணாமா? எனக்கு அர்ச்சனை தூவ வேணாமா? நிறுத்தடி. நான் சொல்றவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நீ சொல்ற மாதிரி நின்னு ஜாம் ஜாம்னு இந்த கல்யாணத்தை நடத்திருப்பேன். ஆனா யாரோ ஒருத்தி அந்த செல்லம்மா சம்பந்தமே இல்லாதவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஒரு வேலைக்காரனை கட்டிக்க சம்மதிச்சிருக்கேடி. சும்மா நிறுத்துக்குமா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வேலைக்காரன் வேலைக்காரன் ரொம்ப அசிங்கமா பேசிக்கிட்டே இருக்கீங்க. நாளைக்கு உங்க பொண்ணு கழுத்துல அவர் தாலி கட்டினாரா இந்த வீட்டு மாப்பிள, ஒரு மரியாதை வேண்டாம்? நிறுத்துடா. ஒரு தடவை இல்லடா, 1000 தடவை சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் வேலைக்காரன் தான். ஒரு வேலைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் சந்தோஷமா இருக்க முடியாது. இல்லம்மா, நான் வாசு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன். அப்படின்னு அந்த செல்லம்மா சொன்னாளா? நிச்சயமா முடியாது. நீ சந்தோஷமா இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஏய் அஞ்சலி, எதுக்கு அழுகுற? அழாத, தைரியமா இரு. எதுக்கு அழுகுற? அழுவாதங்கிறல்ல. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இத பாருமா, நான் சொல்றது கேளு. இந்த அம்மாவோட அன்பை புரிஞ்சுக்காமதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் எந்த அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு காட்டுறேன். இங்க பாருமா, எல்லாம் உனக்காகத்தான்.
உன் கல்யாணத்துக்காக நான் இதெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன். பாரு, எவ்வளவு புடவை வாங்கி வச்சிருக்கேன், எவ்வளவு நகை வாங்கி வச்சிருக்கேன். அஞ்சலி, உனக்கு குறிச்ச அந்த முகூர்த்த நாள் மாற வேண்டாம். ஆனா நான் சொல்ற மாப்பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணிக்க. மம்மி, கொஞ்சம் அஞ்சலி நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. செல்லமா பண்ணதான் ரைட்டு. அவ என்னடா தப்பு பண்ணிட்டா? என் பொண்ணு என்ன தப்பு பண்ணிட்டா? ஏன் இந்த உலகத்துல நடக்காத தப்பு பண்ணிட்டாளா என்ன? இத பாருமா, நீ எந்த தப்பு பண்ணலமா. ஆனா எல்லாருமா சேர்ந்து நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியே உன் காலை சேராக்கி மொத்தத்துல உன் காலையே வெட்ட பாக்குறாங்க. பாரு, இந்த அம்மா சொல்றபடி கேளு. நீ அந்த செல்லம்மாவுக்கு போன் பண்ணி உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லு. நான் சொல்றபடி சரியா? பேசுறியா ஏமா? ஏய், அவங்க நல்லா நடிக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், ஜாகிரதை. அஞ்சலி, இத பாரு, இந்த உடனே அந்த செல்லம்மாக்கு போன் பண்ணு. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு. இந்த சொல்லுமா, போன் போடு. அம்மா, எனக்கு இந்த புடவை நகை எதுவுமே வேண்டாம் அம்மா. ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுமா. என்ன மாமி அவளை பிடிச்சு தள்ளிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான். உனக்கு ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் என்னடி மாமி கேட்ட? நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கிற நம்பிக்கையில் இங்க வந்தம்மா. ஆனா அது இப்ப கிடைக்காது தெரிஞ்சு போச்சு. நான் போறேன். விட்டா தானடி போவ? உயிரோட இருந்தா தானடி அந்த செல்லம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா. விட மாட்டேன்டி. உன்னை இப்பவே கொன்னு போட்டுறேன். மம்மி, மம்மி, ஏய், விடுடா. போங்க. அம்மா வச்சன் பாக்குறேன். அஞ்சலி, வா போலாம். இல்ல, எனக்கு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஏய், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அம்மா அம்மான்னு உருகிட்டு இருக்க. வா போலாம். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணம்மா. அவங்க ஆசீர்வாதமும் பண்ண வேண்டாம், கல்யாணத்துக்கும் வர வேண்டாம். வா. அம்மா, அஞ்சலி, வாசு, என்னம்மா கல்யாண பத்திரிக்கை கையில வச்சிருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா கொடுக்கணுமா? இன்னும் 2 நாள் தானே மறக்க, கொடுத்துருமா. நான் யாருக்கு கொடுக்க போறேன்? எனக்குன்னு யார் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு காஃபி போடுற மிஷின் தானே. அமுதா, என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் மனசுல ஏதாவது இருக்கா? இருந்தா சொல்லு. சித்தப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் அஞ்சலியும் வாசுவும் இந்த வீட்டுல தான் இருப்பாங்களா? அது எப்படிமா இருப்பாங்க? நியாயமா பார்த்தா இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஆனா முடிவு பண்ண வேண்டியது யாரு? செல்லமா தானே முடிவு பண்ணோம். என்ன முடிவு? எதுக்கு முடிவு பண்ணோம்? என்ன கேட்டல்ல, அங்க கேளு. என்னம்மா? அண்ணி, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பழையபடி ஹாஸ்டலுக்கே போயிடுறேன். ஏன், என்னாச்சு? என்ன அஞ்சலி உன்கிட்ட கோமா பேசினாளா? இல்ல இல்ல, அவங்க எதுவுமே சொல்லல. சும்மாதான் கேட்டேன். இது சும்மா கேக்குற கேள்வி இல்ல. இங்க பாரு, உனக்கு எந்த நேரத்துல எப்ப என்ன பண்ணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சரியா? நேரம் வரப்போது கண்டிப்பா செய்வேன். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. போ போ. போமா. என்ன மாமா, என்ன? என்னமோமா, திடீர்னு கல்யாணத்துக்கு அப்புறம் வாசி இந்த வீட்டுல இருப்பானான்னு கேக்குற? அப்படியா கேட்டா? ஆமாமா. இவ ஏன் அப்படி கேட்டா? எனக்கு என்னமா தெரியும்? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், நான் போக மாட்டேன்னு. நான் சொன்னதை கேட்டீங்களா? இது சமாதானப்படுத்தி நான் அனுப்பி வச்சீங்க. இப்ப எங்க அம்மா என்ன கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. நான் அப்பவே செத்து போயிருந்திருக்கணும். அஞ்சலி, ஏமா இப்படி சத்தம் போடுற? கல்யாண பொண்ணு லட்சணமா நடந்துக்க. ஒரு நல்ல காரியம் நடக்க இருக்கிறப்ப நடு கூடத்துல நின்றுட்டு ஒப்பாரி வைக்கிறிய, உனக்கே நல்லா இருக்க? போமா.
போமா. ஏமா இப்படி எல்லாம் இருக்கா? சுரேஷ் வா. என்ன நடந்தது? இல்ல அம்மா ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க. அஞ்சலி கழுத்து நெரிச்சு அப்படியே கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. கோவத்துல அப்படியே அவங்க அடிக்க போயிட்டாங்க. என்னது? அறிவு இருக்கா உனக்கு? உன் அம்மா மேல நீ கை நீட்டுவியா? என்ன பேசுற நீ? இல்ல நான் அடிக்கல, கைதான் ஓங்கினேன். பெத்த தாய போய் கை நீட்டுவாங்களா? அவங்க எப்படி தாயை நினைக்க முடியும்? பத்திரிக்கை கொடுக்க போனா கிழிச்சு எறிறாங்க, ஆசீர்வாதம் வாங்கலான்னு போனா கொல்ல வராங்க. அவங்களை எப்படி தாயை மதிக்க முடியும்? இந்த பாரு, அவங்க 1000 தப்பு பண்ணலாம், யாரு வேணா அவங்கள குறை சொல்லலாம். ஆனா நீயும் அஞ்சலியும் அவங்கள குறை சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க உன் அம்மா. புரியுதா? போ. நர்ஸ், டாக்டர் சுசிலா இருக்காங்க. இருக்காங்க, உள்ள போங்க. டாக்டர் உள்ள வரலாமா? வாங்க உட்காருங்க மேடம். இப்படி உட்காருங்க. என்ன முத்தழகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெயின்ல இல்ல போ? இல்ல. பரவாயில்லையே, முகம்லாம் நல்லா தெளிவா இருக்கு. ஆமா, நான் கொடுத்த டேப்லெட்லாம் ரெகுலரா சாப்பிடுறீங்களா? சரி வாங்க செக் பண்ணிடலாம். வாங்க. வலி இருக்கா? இல்ல டாக்டர். இங்க வலி இருக்கா? இல்லையா? இங்கெல்லாம் வலி இல்லல்ல? சொல்லுங்க, வலி இல்லல்ல? இல்ல டாக்டர். நல்லா இழுத்து விடுங்க மூச்சை. இங்க பாருங்க முத்தழகி, எந்த வியாதியுமே நிரந்தர விருந்தாளி கிடையாது. அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. 1 மாசம் இருந்தியா, ஊர் போய் சேர்ந்தியா நம்ம அனுப்பி வச்சிடணும். அதை விட்டுட்டு நமக்கு என்னவோ வந்துருச்சு, இனிமே வாழ்க்கையே அவ்வளவுதான் நினைச்சீங்கன்னு வைங்க, ஓஹோ இனிமே இதுதான் நமக்கு வீடுன்னு அந்த வியாதி அப்படியே நம்ம உடம்புல உட்காந்துரும். சரியா? வாங்க. பரவாயில்ல, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. உட்காருங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்த டேப்லெட்டே நீங்க கண்டினியூ பண்ணலாம். ரொட்டீனா நீங்க செய்யற வேலையெல்லாம் இனிமே செய்யலாம். சரி டாக்டர். டாக்டர், உங்ககிட்ட ஒரு விஷயம். என்ன கேட்கணும் கேளுங்க. அண்ணே ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. நடமாட முடியாம கூட தவிச்சிருக்காங்க. இப்ப எல்லாமே சரியா போச்சு. இருந்தாலும் குடும்ப வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்துல அவங்க அதான் சொன்னேனேமா, இனிமே எல்லா கேள்விகளுக்கும் எல்லாத்துக்கும் அதுதான் பதில். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். எதுலயும் எல்லாத்துலயுமே 100% ஆல் ரைட். போதுமா? எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. நீங்க இப்ப சொன்னதை அப்படியே ஒரு சர்டிபிகேட்டா தர முடியுமா? நான் தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்கேனே, அதுலயே எல்லா டீடைல்ஸும் இருக்கு. அது போதாதா? இல்ல, ஒரு சர்டிபிகேட்டா இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு செல்லமா இதெல்லாம்? அண்ணி, எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். நான் அப்புறமா சொல்றேன். ப்ளீஸ் டாக்டர், அது ஒரு சர்டிபிகேட்டா கொடுத்துருங்க. ஓகே, நீங்க கேட்டதும் சர்டிபிகேட் தர வேண்டியது என்னுடைய கடமை. இருங்க, இப்போ எழுதி தரேன்.
அங்க அஞ்சலி கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் டென்ஷன் ஆகாதீங்க. கல்யாணத்தை நிறுத்தணும்னு நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த வாசைய போட்டு கழுத்துல தாலி கட்டிடுவோம். அர்ச்சனையை போட்டுட்டு கொட்டிக்கிட்டு வாங்க. மேடம் அதுக்கு இன்னும் 4 இருக்குல்ல, அதுக்குள்ள ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம எப்படியா இருக்க முடியும்? செல்லம்மாவும் ஏகேவும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தினம் தினம் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள் அஞ்சலிக்கு புடவை எடுக்கணும்னு என்ன வந்து கூப்பிடுறாரு. இன்னொரு நாள் அஞ்சலி என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கேக்குறான். இப்படியே பண்ணிட்டு இருந்தா என் மனசு மாறிடும்னு அவங்களுக்கு நினைப்பு. அவங்களை எதுவும் பண்ண முடியாம தினம் தினம் உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தாயா தெரியும். நீங்களும் என் மனசை புரிஞ்சுக்காம என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. மேடம், அஞ்சலிக்கும் வாசுக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்களோ அதே டென்ஷன்ல தான் நாங்களும் இருக்கிறோம். ஏன்னா இந்த கல்யாணம் காட்டி நடந்துச்சுன்னு வச்சுங்களா, எங்களுக்கு தான் பாதிப்பு ஜாஸ்தி. ஆமா மேடம், நீங்க உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதுல இருந்தே அஞ்சலி தான் என் பொண்டாட்டின்னு நான் முடிவே பண்ணிட்டேன். எங்களுக்குள்ள இன்னும் கல்யாணம் நடக்காம இருக்கலாம், ஆனா நான் மனசளவில் அவ கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்ப அவ வாசுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அத என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் கண்டிப்பா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் என்ன பேச்சு பேசுற? நீ எதுக்கிட்ட சாவணும்? சாவ வேண்டியது அந்த வாசு பையன் தான். கல்யாணத்துக்கு முதல் நாள் தாண்டா அவனுக்கு கடைசி ராத்திரி. எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இரு. இந்த சிவ சாதாரண எடை போடாதீங்க மேடம். என் பசங்க மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க வச்ச வாசு கதையை முடிவு போறானுங்க. அத்தோட அவனுக்கு கருமா இதுதான். உங்க ஆளுங்களா? ஏ நீங்க யாரும் போகலையா? இல்ல மேடம், நாங்க போன சந்தேகம் வந்துடாதா, அதனாலதான் தொழில் தெரிஞ்ச நல்ல ஆளுங்களை செட் பண்ணிருக்கோம். யோ சொதப்பிட போறாங்கயா. மேடம் கவலைப்படாதீங்க. மாப்பிள்ள செத்து போய் நிக்கிற கல்யாணத்தை உங்க காதால கேட்கதான் போறீங்க. நீ பேசுறத கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கியா, ஆனா ஏற்கனவே ஒரு தடவை வாசுவ கொல்றேன்னு சொல்லி சொதப்பி இருக்கல. நீ அப்பவே ஒழுங்கா முடிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு டென்ஷன் இருந்திருக்காதுல்ல. உன் பையனுக்கு போட்டியா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அஞ்சலி கல்யாணமும் நாம பிளான் பண்ண மாதிரி நடந்திருக்கும். ஏதோ ஒரு தடவை என் பிளான் மிஸ் ஆயிடுச்சு, ஆனா இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகுது மேடம். அதான் என் பசங்களை பார்த்து ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா பிளான முடியலான்னு போயின்னு இருந்தேன். நீங்க தேவையில்லாம போனை போட்டு என்ன டென்ஷன் ஆகிட்டீங்க, என்ன கூப்பிட்டீங்க, அதான் ஓடியான்ட்டேன். ஆனா ஒண்ணு மேடம், திட்டின இதே உங்க வாயால டே சிவிசு நீ சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிட்டான்னு சொல்லி நீங்க பாராட்டலன்னு வச்சுக்கீங்களேன், என் பெரிய நான் மாத்திக்கிறேன் நானு. யா பயா போய் ஆளுங்களை ரெடி பண்ணி வாசுவ கொல்ற வழியை பாரு. பயா போங்கய்யா. வா வர மேடம். அஞ்சலி என்னம்மா நீ சாப்பிடாம வந்து படுத்துட்டேன்னு அமுதா சொன்னா. உனக்கு என்ன கோபம்? மாமா சத்தம் போட்டாருன்னு கோவமா? அவர் எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்வாரு. நீ அதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா? வா வந்து சாப்பிடு. ஏய் அன்னைக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட மாதிரி ஊட்டி விட்ட. வாமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.